பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அண்ட் 8ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதில் நம்ம பார்க்குறோம், இப்போ நேற்று அதுக்கு முந்தின நாள் நம்ம இந்த யோவான் ஸ்நானன் எப்படி எந்த இதிலேருந்து எந்த ஒரு குரூப்லேருந்து வந்தார், அவர் வனாந்திரத்தில் அவர் சொல்லும்போது எல்லாரும் ஏன் அப்படி பயந்து அவருக்கு அதுக்கு செவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இப்போ அந்த பரிசேர் சதுசேர் அவங்களும் வராங்க, வந்து வனாந்திரத்தில் இந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து கடுமையாக பேசுகிறாரு. அவங்கள பார்க்க விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு சொல்லி கடுமையான பிரசங்கமாக இருக்குது. ஆனாலும் அதை அவங்க பயந்துக்கிட்டு கேட்குறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவன் கொடுக்குற ஞானஸ்நானத்தை அவங்க எடுத்தாங்க. யோர்தானில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இவங்களும் போய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த ஞானஸ்நானத்தில் இவங்களும் கூட போகிறாங்க. பரிசேர் சதுசேர் இவங்க ஏசப்பா காலத்துலேயும் பயங்கரமாக ஏசப்பாட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அப்படி இருந்த குரூப்புங்க. ஆனால் அந்த வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானம்னு சொல்கிறதுக்கு இவங்க செவி கொடுத்து அந்த ஞானஸ்நானமும் எடுத்தாங்க. இப்போ ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது, அதான் யோவான் ஸ்நானம் சொல்கிறாங்க, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். பார்வைக்கு எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு பேருக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. ஞானஸ்நானம் மனம் திரும்பி எடுக்கணும், மனம் திரும்புதல் வேணும், கனி நிறைந்த வாழ்க்கை வேணும். அந்த கனியை கண்டு தான் அந்த கடைசி நாட்களில் கனி தேடி தான். இப்போ ஏசப்பா அந்த அத்தி மரத்தை பார்த்து, அந்த அத்தி மரத்தில் கனி இல்லைன்னொடனே அதை சபிச்சிட்டாரு அந்த அத்தி மரத்தை. அப்போ இந்த பின்னாடி உள்ள வசனங்கள் பார்க்கும்போது, கோடாரானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ ஆவியின் கனி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவிக்குரிய கனிகள். இந்த கனி ஒன்று தான். ஆவியின் கனியோன்னு தான் ஆரம்பிக்குது. கனி ஒன்று தான், அதில் சுபாவங்கள் வேறுபடுது. முதலாவது அன்பே பிரதானம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அன்பு இருந்தால் போதும். அந்த கல்வாரி அன்பு நம்மளோட இருதயத்தில் ஊற்றப்பட்டுச்சுன்னா, அன்பு இருக்கும்போது அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்போது சமாதானம் ஆட்டோமேட்டிக்கலி வரும். சமாதானமாக இருக்கும்போது நீடிய பொறுமை. எதுக்காக இருந்தாலும் நம்ம அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக நம்ம இது பண்ணுவோம். தயவு, இறக்கம், எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்கலி ஒன்று தொடர்ந்து தான் அது ஆர்டராக வர்ற காரியங்கள் தான் அந்த கனி நிறைந்த வாழ்க்கை. இந்த நாட்களிலும் ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது சொல்லுவது என்னவென்றால், பரிசுத்த வேலை வெளிப்படுத்துகிறது. ஆவியின் கனி நம்மளோட உள்ளத்தில் ஊற்றப்பட வேண்டும். அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அன்பை பற்றிய விலாவரிகள் இது இருக்குது. நம்ம சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அன்பு தான் முக்கியம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்போ அன்புக்கு பொறாமை கொள்ளாது, பகை இருக்காது, அது விரோதமாக எதையும் பார்க்காது, தீங்கு நினைக்காது. அப்போ அந்த அன்பு இருந்தால் போதும், நியாய பிரமாணத்தை முழுவதுமே நம்ம கை கொண்டு விடலாம். தேவன் மேலே, தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த அன்பின் உறவு, நம்மளோட சக மனிதர்களோட காட்டுற அந்த அன்பு, இது ரெண்டும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கும்போது நியாய பிரமாணத்தில் உள்ள கற்பனைகள், கட்டளைகள் எல்லாத்தையும் கை கொள்ள முடியும். அதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அந்த அன்பு நிறைந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளுடைய நடக்கை, நம்மளோட பேச்சு, செயல்கள், நம்மளோட வேலை ஸ்தலத்தில், நம்ம குடும்பத்தில், ஃபேமிலியில் நம்ம நடந்துகிட்ருக்க காரியங்கள் எல்லாமே அவங்க கூட இருக்கவங்க நம்மளை பார்க்குறாங்க. நம்ம
ச ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை வேர் பிரித்து சத்தியத்தை அறிய வச்சு அந்த ஜீவ மார்க்கத்துக்கு போகிற வழியை காண்பித்து கொடுத்து அப்போ நம்ம வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ புறஜாதி மக்கள் நம்ம ஆண்டவர் அறிஞ்சவங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, நம்மளோட அந்த சாட்சியில் நடக்கையை கண்டு தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை காமிச்சு கொடுக்கணும். நம்மள்கிட்ட பார்க்கும்போது நம்மளை பார்க்க கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது கிறிஸ்து அவர் அவருக்குள்ளே கிறிஸ்து இருக்காங்கங்கிறத அவங்க நம்மளோட நடக்கையை பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் நான் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கு ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை அவங்களுடைய சாட்சியுள்ள வேதத்தின்படி அவங்க நடக்கிற நடக்கையை பார்த்து தான் உண்மையாலுமே நான் கர்த்தருக்குள்ளே அதிகமாக தீவிரமாக வந்ததுக்கான காரணம்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட சாட்சியுள்ள நடக்கையை கண்டு அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் புறஜாதி மக்கள் கண்கள் கண்டு கொண்டே இருக்கிறது. இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே, இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எதுவுமே போதிக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. அவங்க ஆட்டோமேட்டிக்கலி ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. அப்போ நம்ம அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த கனிகள் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை பார்க்க தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை எதிர்பார்க்குறாரு. வேலையில் பரிசுத்தாவினர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களோடும் என்னோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் பரிசுத்தாவினர் ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கார். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மின்றும் என்று மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே 2024 வருஷத்தின் பிப்ரவரி மாதத்தின் 6ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி ஆண்டவரே. அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவன் தந்து பலன் தந்து சுகம் தந்து அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையில் வாசித்த வேத வசனத்தின் மூலியாக வேதத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. கனி நிறைந்த வாழ்க்கை எங்களுக்குள்ளே இருக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா எங்கள்கிட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தர், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத மனம் மறுரூபமாக்கப்பட்ட ஆண்டவரே சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஆவின் கனி 9 ஆவிக்குரிய கனியை ஆண்டவரே அப்பா நீங்கள் தந்து நடத்துங்கப்பா. இது ஆவின் கனி என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற கனி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சரீரம் பரிசுத்த தங்கும் ஆலயம். அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த கனி இந்த 9 கனியும் நீரே தருவீர் ஆண்டவரே. அப்பா எங்களால் சுயத்தில் ஒரு காரியம் செய்ய முடியாத ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவனே. உம்முடைய ஆவினாலே பரிசுத்த ஆவினாலே தான் ஆண்டவரே எங்களுக்கு இந்த 9 கனிகளுக்கு கிடைக்க முடியும் ஆண்டவரே. இந்த கனியை அந்த சுபாவத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய சாட்சியில் நடக்கை பார்த்து அவர்கள் உமண்டில் கிட்டி சேர அதற்கு நாங்கள் பாலமாக செயல்பட அப்பா எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. நீர் அப்படியே செய்ய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் மகிமையாக அசைவாட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ ஆண்டவரே அப்பா, கனி நிறைந்த வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செவக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த இன்றைய நாளை தியானித்தபடி ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே கிருபையாக எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆவின் கனியினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன். Praise the Lord. God bless you.